శ్రీ గజలక్ష్మి தாள தாமர கஜேந்திர மோட்சம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி. இது கஜ என்ட்ரன்ஸ். சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் பிரகாரம், இது விமானம். இப்படி சுற்றி வரும்போது இந்த இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி எடுத்தது. இதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷம்னு எங்களுக்கு தெரியல. இந்த இதெல்லாம் இந்த சுவாமிகள்லாம் நடுவில் இவர் இருக்கிறார், பெருமாள் இருக்கார், இந்த பக்கம் ஸ்ரீதேவி, அந்த சைடு பூதேவி. என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருப்பார். கரெக்டாக அவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் எடுக்கலை, நான் அவாய்ட் பண்ணுறேன். கரெக்டாக இவருக்கு பின்னாடி இருப்பார், பார்த்துக்கிடுங்க, சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருப்பார். இதை பார்த்தாலே கோபுரம் தெரியுது பாருங்க, என்ன கிளாரடி. அருமையான கோயில், பார்த்துக்கிடுங்க. சூப்பரான கோவில். யார் வடபத்திர சேனர் சாய்க்கு வந்தாலும் சக்கரத்தாழ்வாரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சுதர்சன காயத்ரி மகாமந்திரம், ஸ்ரீ சுதர்சன மாலா மந்திரம், ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம். சக்கரத்தாழ்வார் தீர்ப்பு சக்தியும் தந்திடுவார், சக்தி வாய்ந்தவர். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ராஜகோபுர தரிசனம் கிடைக்குமா? அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ராஜகோபுர தரிசனம் கிடைச்சிடும். இந்த பார்த்துக்கங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். ராஜகோபுர தரிசனம். யார் வடபத்திர சைனர் சாய் வந்தாலும் சக்கரத்தாளர் சேவிக்காமல் விட்றாதீங்க. மடப்பள்ளியில் வந்து விஜயலட்சுமி தாயார் இருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஏன் ஜூம் பண்ணால் கிளாரிட்டி குறையுதுன்னு தெரில. ஓகே.